Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். Example 3.7 பார்க்கலாம். Next question பாருங்க example 3.7. If p is real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of p. நம்ம வந்து p வந்து ஒரு ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. And nature of the roots வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுமா. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ தான் ஞாபகம் வரணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த வேல்யூல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி லெஸ் தென் ஜீரோனா இமேஜினரி, ஈக்குவல் டுனா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், கிரேட்டர் தென் ஜீரோ வந்துச்சுன்னா டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் plus 4px plus p plus 2 வந்து கான்ஸ்டன்ட் நான் ப்ராக்கெட்டில் எழுதுறேன். சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 4 இன்டூ பி, சியோட வேல்யூ p plus 2. ஏன்னா நம்ம இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா. டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac, that is equal to b ஸ்கொயர் 4p whole square minus 4 into a oda value 4, c oda value p plus 2. Next line la 4p square, appo 4 4s are 16 p square minus 4 4s are 16 into p plus 2. இப்போ அடுத்த லைன்ல ரெண்டு டேர்ம்லயுமே 16 இருக்கு பாருங்க. இங்கேயும் 16 இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் 16 இருக்கு. அப்போ 16 காமனா வெளியே எடுக்கிறேன். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் இன்சைட் போகும், மைனஸ் பி மைனஸ் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா 16p ஸ்கொயர் மைனஸ் 16 இன்டூ பி, இது இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம். திருப்பி மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 16 2s are, இல்லைனா 16 இன்டூ 2ன்னு இப்போதைக்கு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லைனில் வந்து 16 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா அந்த மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை வராது. இல்லை டைரெக்டாகவே எழுதிடுறோம், மைனஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. சரியா? இப்போ இந்த டேர்மை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும், ஃபேக்டரைஸ் பண்ணும். பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2 ரெண்டாக பிரிக்கணும், மைனஸ் 1 கிடைக்கணும். அப்போ 2 1s are 2, இதுதான் எடுக்க முடியும். சம் இடத்துல மைனஸ், அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ பி மைனஸ் 2 1 பி ப்ளஸ் 1 இல்லையா? இப்போ இதுதான் டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபைனல் வேல்யூ. இப்போ இதுல இருந்து தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ லெஸ் தென் ஜீரோனா என்ன வரணும், ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வரணும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் 1 நான் இதில் வந்து டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ பி மைனஸ் 2, இன்னொன்று பி ப்ளஸ் 1. 16 ஆன்சர் வந்து 0 ஆகிடும். இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதலாம். p மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, இன்னொன்று p ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 2 அன்சைட் போனால் ப்ளஸ் 2, ப்ளஸ் 1 அன்சைட் போகும்போது மைனஸ் 1. ஸோ எப்போல்லாம் பியோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆர் ஈக்குவல் டு 2 வருதோ அப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0 ஆகும்னு அர்த்தம் இல்லையா. பியோட வேல்யூ 2 இல்லைனா மைனஸ் 1 வரும்போது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். therefore discriminant is equal to 0 when p is equal to minus 1 or 2. Result எப்படி எழுதணும்? Equal real roots if is equal to minus 1 or p is equal to 2. Next case 2. Case 2 எப்படி எடுக்கலாம்னா discriminant value is less than 0 வர மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 16 into p plus 1, இன்னொன்று p minus 2 இல்லையா. இப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ எப்போ லெஸ் தென் 0 வரும்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும்போது. கரெக்டா? நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் தென் 0ன்னு சொல்லலாம். அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரணும்னா பியோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா மைனஸ் 1 விட ஜாஸ்தியாகவும் ப்ளஸ் 2 விட கம்மியாகவும் இருக்கணும். இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைனஸ் 1 விட ஜாஸ்தியான நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து 0 எடுத்துக்கலான்னு வைங்க. பியோட வேல்யூ வந்து 0 எடுத்துக்கலாம். இப்போ இது 0, இது 0.
அப்போ 0 plus 1 1 0 into -2 வெளியே ஒரு 16 இருக்கு பாருங்க மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும் கரெக்டா இப்போ 2-ஐ விட கம்மியான நம்பர் அடுத்தது பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணிடணும் இல்லையா நம்ம எழுத வேண்டாம் ஆனால் செக் பண்ணிக்கலாம் 2-ஐ விட லெஸ் தென் நம்பர் எடுங்க 1 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 16 into 1 plus 1 1 minus 2 அப்போ 16 into 2 into -1 1 minus 2 -1 அப்படி பார்த்தாலும் நமக்கு நெகட்டிவ் தான் இந்த லிமிட்ல வந்து டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ என்ன ஆகும் நெகட்டிவா வரும் அதை எழுதிக்கலாம் discriminant value is less than 0 if t is greater than -1 and less than 2 so இந்த condition satisfy ஆச்சுன்னா polynomial எப்படி இருக்கும் polynomialோட roots வந்து imaginary roots-ஆ இருக்கும் therefore imaginary roots if p is greater than -1 and less than 2 case 2 solve பண்ணிட்டோம் அடுத்தது case 3 third condition வந்து case 3 discriminant value வந்து greater than 0 இருக்கணும் இப்போ greater than 0 வரணும்னா பாசிட்டிவ் வேல்யூஸாக வரணும் அது கண்டிஷன் பாருங்க பியோட வேல்யூ வந்து -∞ -1 வரைக்கும் வரலாம் ஆர் 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ என்ன 16 into p plus 1 into p minus 2 இல்லையா இப்போ இதுலேருந்து நான் -3 எடுத்துக்கிறேன்னு வைங்க 16 into -3 plus 1 -3 -2 அப்போ இங்கே வந்து -2 வரும் இங்கே வந்து -5 வரும் into 16 இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் அதே மாதிரி தான் செகண்ட் லிமிட் இங்கே 2 மேலே 3 எடுத்துக்கிட்டோன்னு வைங்க 3 plus 1 4 3 minus 2 1 பாசிட்டிவ் வேல்யூ தான் ஸோ நம்மளோட லாஸ்ட் கேஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ரூட்ஸோட நேச்சர் என்னன்னு எழுதினா டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு 3 எக்ஸாம்பிள் 3.8 இந்த வீடியோல பார்க்கலாம் find the monic polynomial equation of minimum degree with real coefficients having 2 minus root 3i as a root நம்ம ஒரு monic polynomial அதாவது ஒரு polynomial கண்டுபிடிக்கணும் சரிங்களா with minimum degree with real coefficient minimum degree-யும் சொல்லிட்டாங்க and real coefficient-னா நமக்கு வந்து coefficients இருக்குல்ல x ஸ்கொயருக்கு முன்னாடி எல்லாம் ரியல் நம்பர்ஸ்லாம் இருக்கணும் having 2 minus root 3i as a root ஸோ ஒரு ரூட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ பாலினாமியல் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா நமக்கு 2 ரூட் இருக்குன்னு வைங்களேன் அதில் ஒரு ரூட் அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னொரு ரூட் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எப்போவுமே நமக்கு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரூட் வந்து 2 மைனஸ் ரூட் 3i கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த ரூட் எப்படி இருக்கும்னா 2 ப்ளஸ் ரூட் 3i இப்போ எப்போவுமே வந்து ஒரு ரூட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ரூட் நம்ம அதோட கான்ஜுகேட் எடுத்துக்கலாம் மைனஸ்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுனா மைனஸ் அப்படி எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் சரியா ஸோ அப்படி தான் இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ரூட்டு given வந்து ஒரு ரூட் 2 minus root 3i is a root இப்போ 2 minus root 3i வந்து ஒரு பாலினாமியலோட ரூட்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா then 2 plus root 3i is also a root of the same polynomial root of the polynomial அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ ஒரு ரூட் வந்து 2 மைனஸ் ரூட் 3iன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 ப்ளஸ் ரூட் 3iயும் அதே பாலினாமியலோட ரூட்டாக தான் இருக்கும் இப்போ நமக்கு ரூட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இல்லையா சேம் இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் சம் வந்து 2 மைனஸ் ரூட் 3i ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் 3i மைனஸ் ரூட் 3i ப்ளஸ் ரூட் 3i கேன்சல் ஆயிடுச்சுன்னா சம் 4 அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 மைனஸ் ரூட் 3i இன்ட்டு 2 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு i இப்போ இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இல்லையா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்போ எப்படி வரலாம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்
இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், எழுதிக்க வேண்டாம். ஃபஸ்ட் லைன் எழுதும்போது 2 ஸ்கொயர் மைனஸ் √3i ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 2 2s are 4 மைனஸ் √3யும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3 i ஸ்கொயர் இருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. i ஸ்கொயர்னா -1 இல்லையா? அப்போ 3 × -1 எழுதிக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் லைனில் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 which is equal to 7. ஸோ ஒரு சம் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா அடுத்தடுத்த சம் ஜென்ரலாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சம்ன்றனால i ஸ்கொயர் வரும், i ஸ்கொயர் வந்து -1ஆக மாறும், அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், அப்புறம் 7 வரும். இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக எழுதணும். இப்போ ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரலாக பார்த்துடலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? 4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 7 which is equal to 0. அவ்வளோதான் சம்மம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே இதே மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. சரியா?